ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவிலேசனம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். வந்தோம் சாமி, எல்லோருக்கும் வந்தோம், எல்லாருக்கும் வந்தோம், எல்லாருக்கும் வந்தோம், வந்தோம் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். வந்தோம் புறநடுவோடு கடை புணர்ப்பித்து அந்த அந்த ஏரியால இருக்கிறோம். பாத்துட்டோம், 531, 530, 532 வரைக்கும் பாத்துட்டோம். சரி, இதை பார்ப்போம். அகப்புற நடுவால் படிங்கம்மா யாரும். படிக்கிறீங்கய்யா. அகப்புற நடுவால் அணியுற நடுவை அகப்பட அமைத்த அருட்பெரும் ஜோதி. அகப்புற நடு ஜீவ ஒளி, புறநடு சித்தம். ஜீவ ஒளியினால் நாமே அணிந்து கொண்டிருந்த சித்தமானது நம் வசம் அகப்படும்படி அமைத்த அருட்பெரும் ஜோதி. குறிப்பு: ஜீவ ஒளியினால் நம் வசம் அகப்பட்ட சித்தமானது ஆன்ம ஒளியினால் நம் அகத்தை விட்டு அகன்ற நிலை முன்வரியில் கூறப்பட்டு உள்ளது காண்க. முன்வரையில் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, ஆன்ம ஒளி தோன்றும் பொழுது அகத்திலே இதுவரை ஆதிக்கம் செலுத்தி வந்த சித்தமானது அகத்தை விட்டு அற்று போகும்படி அமைத்த அருட்பெருஞ்சோதின்னு பார்த்தோம். அதாவது இப்ப ஒரு சூரிய ஒளியில நம்மளுடைய என்ன வெளிச்சம், அது டார்ச் லைட் வெளிச்சம் தெரியாது, சரியா? சரி சாமி, சரி. இப்ப அதே மாதிரி இப்ப இதுல என்ன சொல்ல வரீங்க? எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கேன். ஜீவ ஒளியினால் நாமே அணிந்து கொண்டிருந்த சித்தமானது நம் வசம் பார்க்கப்படும்படி அமைத்த அருட்பெருஞ்சோதி. இதெல்லாம் பயன்படுமா? நல்ல நல்ல மிக பொறுக்காதீங்க. ஐயாவுடைய எழுத்தாளர்களாக இருக்காங்க, அவர் தனியே ஒரு பாணி இருக்கும். வள்ளலார் பாணி என்னன்னா, முடிஞ்ச முடி முதல்ல சொல்லுவாரு, அப்புறம் ஆரம்பிப்பாரு. சரிவா? முடி முதல்ல சொல்லுவாரு, முடி முதல்ல சொல்லுவாரு, சரி, அப்புறம் ஆரம்பிப்பாரு. இப்போ ஆணைப்ப அற்புதம் காட்சி சொல்றாரு இல்லையா? சரி, அதான் முடிவு. சரி, முடிவு சொல்லிவிட்டு தோன்றி ஆரம்பிக்க பாருங்க. விஜய் போனா மேடம் அப்புறம் ஆரம்பிக்க பாருங்க. சரி, முடியும் பொழுது அதுவே இங்க ஆண்மன சித்தம் அழிஞ்சு போய் சொல்லிட்டாரு முன் வரல. சரி, இப்ப ஜீவனால ஆகப்படாத பாருங்க. ஜீவன் தான் முன்னாள் வருது, ஆம்பளை அப்படிதான் வருது. இப்ப இப்ப இதான் என்ன சொல்றேன்னாக்கா, இப்ப முதல்ல உங்களுக்கு ஜீவ ஒளி வந்துருச்சுனாக்கா சித்தம் உங்க கையில் அகப்பட்டு நீங்க சொல்றதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்பா. அதான் தானே முடிவெடுக்காது. அப்ப ஆன்ம ஒளி வந்த பிறகு சித்தத்துக்கு வேலை கிடையாதுப்பா, அதோட பப்பு வேகாது, சொல்றது எதுவுமே ஈடுபடாது. ஏன்னா ஆன்ம ஒளியில அறிவு விளங்கிரும் உனக்கு. அறிவு விளங்குச்சுனாக்கா சித்தத்தோட முடிவெடுக்கிற தன்மைலாம் உங்களுக்கு தேவை கிடையாது. அதான் அதை முதல்ல சொல்லிட்டு எப்படி போச்சுன்னு சொன்னா, அப்படிதான் போச்சு. சித்தம் எப்படி அழிஞ்சதுன்னா நம்மகிட்ட அப்படிதான் போச்சு. அது சரி, ஜீவ ஒளிங்கிறது என்னது? என்னன்னு மேல வச்சு அது போயாரிங்க. இப்ப இல்ல இப்ப கேட்க கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கா? எனக்கு தெரியல, கேக்குறேன். அகப்பட்டுதான் ஜீவ ஒளி. அதான் ஜீவ ஒளிங்கிறது என்ன அதுன்னு கேக்குறேன், சொல்லுங்க, விளக்குத. நான் அகப்புற நடுனா என்னன்னு கேட்கல, ஜீவ ஒளின்றது என்னது, அதோட தன்மை என்னன்னு விளக்கி சொல்லுங்க சாமி. ஆன்மா ஒளி ஜீவ ஒளியை நாங்க கம்பேர் பண்ணி பேசணுமா இல்லையா? இப்ப திடீர்னு நீங்க ஜீவ ஒளின்னு சொல்றீங்க, கேட்டு போற முடியாது என்னால. நான் கேட்பேன், ஜீவ ஒளினா என்ன, அதோட தன்மை என்ன, அது எங்க இருக்கு, எப்படி இருக்கு, எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியணுமே. இப்ப கேக்குறீங்க, நீங்க எப்படி சொல்ல முடியும்? கேள்வி கேட்ட பதில் சொல்லு சாமி. இப்ப கேக்குறீங்களா? சொல்ல முடியாது. நாங்க எப்ப விடாலும் கேட்போம், ஏன்னா நாங்க முட்டாளி.
2 முட்டாளுங்க கேள்வி கேட்டு பதில் பேசிக்குவோம். ஏதோ ஒண்ணு சொல்லுங்க இப்ப. சரி, இப்ப இங்க பாருங்க. இப்ப என்ன கேள்வினாக்கா, ஆன்மா ஒளினால சித்தம் வந்து சித்தம் வந்து அழிஞ்சு போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, அற்று போகுது அற்று போகுது அப்படின்னா ஆன்மா ஒளி இல்லைங்க. ஆன்மா ஒளினாக்கா ஓகேல அறிவுன்னு நம்ம ஏத்துக்கலாம். சரியா? ஜீவ அறிவு சார். அப்ப ஜீவ ஒளிங்கிறது ஜீவ அறிவா? ஆமா ஆமா. சரி, இப்ப என்ன கேள்வினாக்கா, இந்த ஜீவ ஒளி ஜீவனுக்கு தான் அறிவு இருக்குல்ல? ஆமா. சரி, அது ஏன் போயிட்டு தேவையில்லாம அந்த கரண மத்தியில உட்காந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு? படைப்பே ஆன படைப்பது சார். சரி, அப்ப ஆண்டவன் படைப்பே அப்படின்னாக்கா அவன் ஏன் நம்மளுக்கு வந்து கர்மாவளம் கொடுக்குறான்? நீ தான் இப்படி படைச்ச, அது உன் தப்பு. அது அவன்கிட்ட கேட்க முடியுமா? கேட்கணும், நம்ம கேட்கணும். சாமி, நம்ம கேட்கலன்னா யாரு கேட்கறது? ஏன் நீ சரி நீ படைச்சிட்டு நீ வந்து ஆன்மா ஒளின்னு வச்சுக்கிட்டு அதை அந்த கர்மத்துல வச்சுக்கிட்டு அப்புறம் எங்களுக்கு வந்து கர்மாவை கொடுத்துட்டு இருக்க, அது நியாயமா படலன்னு நம்ம கேட்கணும் சாமி. கர்மா நாம தான் பண்றோம். அவன் பண்றான். அதான் ஜீவ ஒளி தான் வேலை செய்யலையே. நாம தான் பண்றோம். அந்த கரணத்துல மட்டும் அதை அழுத்தி வச்சிருக்க, நாம என்ன பண்ண முடியும்? அதான் பரப்பு. அப்படிலாம் சொல்ல முடியாது சாமி. இப்ப நீங்க கடவுள் நம்ம பேசி ஒரு முடிவு எடுத்துருவோம். இப்ப பயன் போனுச்சு என்னன்னா, ஆண்மொழி அறுத்து வச்சு இல்லையா? எப்படி அத்து வச்சா அப்படிதான் அத்து போவோம். அது எப்படி அப்படி விட்டுருங்க. சரி வேண்டாம். சரி ஓகே. சரி, உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். இப்படி வச்சுக்கோ. இப்படி போவோம். இப்ப எங்களுக்கு வந்து சித்தம் வந்து எங்க வசம் அகப்படும் சாமி. அதான் முடிவெடுத்து அதான் ஏதாவது செஞ்சு விட்டுருது. சரியா? நினைச்ச வேகத்துல பட்டுன்னு வேலையை பார்த்து விட்டுறாங்க. நம்ம அது கேப்புக்குள்ள போறதுக்குள்ள இவங்க 4 பேர் முடிவெடுத்து இவங்கெல்லாம் முடிவெடுத்து வேலையை பார்த்து விட்டுறாங்க. சரியா? விட மாட்டாங்க. அத தெரியாத அனுபவம் பிரச்சனை இருக்காது. இப்ப ஜீவ ஒளி வந்து விளங்கணும் அப்படின்னாக்கா துரியாதீத அனுபவம் வரணுமா? ஆமா, அப்பதான் அழகும். அது வரைக்கும் தவம் பண்ணும், வேற வழி கிடையாது. வேற வழி தவம் தான், வேற வழி இல்லை. எல்லாமே தவம் தான். ஆக மொத்தத்துல நீங்க தவம் பண்ணாம இந்த மனதிலே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க சத்தியன்னு சொல்லுங்க. திறப்பு பெறப்பட்டு இருப்பீங்க. துரியத்துல மனம் ஆகப்படும், துரியத்துல சித்தம் ஆகப்படும். மனம் வழிபடும். துரியன்றது வந்து விழிப்பு நிலையில் மனம் வேலை செய்யாம இருக்கு. சரியா சாமி? அதான் மனம் அடங்கி போச்சு. மனம் அடங்கிடுச்சு. மனம் அடங்கிட்டு துரியாதீதத்துல வந்து விழிப்பு நிலையில் அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்குது. சரியா? மனம் ஒழிஞ்சு போச்சு சாமி. துரியாதீதத்தை சொல்லிட்டு இருக்கேன் நானு. ஆமா, அதான் சொல்றேன். நான் திருப்பி ரீஃப்ரேஸ் பண்றேன் பாருங்க. மனம் ஒழிஞ்சு திருத்தல் அடங்கும், திருத்தல் எல்லாம் ஒழிஞ்சுவிடும். துரியாதீதத்துல எல்லாமே ஒழிஞ்சு போயிருது. சரியா? மனம் தான். என்ன சாமி சொல்றீங்க? அங்க சித்தம் ஆகப்படும். அப்படி அதுதான் சாமி. இல்லைங்க சாமி, துரிய நிலை அப்படின்றது வந்து விழிப்பு நிலையில் மனம் வேலை செய்யாம இருக்குது. இங்க மனம் புத்தி சித்தம் வந்து கிடைக்குது. சரியா? இப்ப துரியாதீத நிலையில வந்து விழிப்பு நிலையில் அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்குது. சரியா? அப்ப வந்து அறிவு வந்து வேலை செஞ்சிச்சுனாக்கா இது இங்க வந்துட்டு சாமி. இங்க பாருங்க, இங்க வந்துட்டோம். அதாவது பறையொலி அதாவது ஆன்மா ஒளி தோன்றும் போது அதனால் அகத்திலே இதுவரை ஆதிக்கம் செலுத்தி வந்தது. ஏன்னா இப்ப ஆன்மா ஒளின்றது வந்து அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சுச்சுன்னா சாமி சித்தம் தேவையில்லையே. எதா இருந்தாலும் அறிவுல தான் முடிவெடுக்க போறோம். அப்ப சித்தத்தோட செயல்பாடு வந்து தேவையில்லையே. இப்ப உதாரணத்துக்கு சாமி, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு கான்ஸ்டபிள் இருக்கிறாரு. சரியா? கான்ஸ்டபிள் வந்து ஒரு கான்ஸ்டபிள்ல ஒரு இன்ஸ்பெக்டர் வச்சுக்கோமே. அவர் வந்து ஒரு இது வரைக்கும் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வந்து இவர் இல்ல, அந்த ஓசிஎஸ் என்ன சொல்வீங்க? சரி, அந்த அந்த
சொல்லுங்க எல்லாம் எனக்கு போலீஸ் அங்கோட சிஸ்டம் எப்படின்னு தெரியலையே. போலீஸ் சொல்லுங்க. தலைமை அதிகாரி இல்ல, தலைமை அதிகாரி இன்னும் வரல, புதுசா அவர் வரல. அப்ப வந்து ஒரு துணை தலைமை அதிகாரி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதே அவர் மேல ஒருத்தர் வந்துட்டானா இவருக்கு வேலை கிடையாது. டிஎஸ்பி வந்துட்டாரு. டிஎஸ்பி வந்துட்டாருனாக்கா இவருக்கு வந்து இவரோட சொல்லு எடுப்படாது. டிஎஸ்பி சொல்லுதான் பவர்லெஸ். அதே மாதிரி இப்ப வந்து ஆன்மா ஒளி தோன்றும் பொழுது சித்தத்துக்கு வேலை கிடையாது. ஏன்னா சித்தம் எது சொன்னாலும் ஏன்னா அறிவுல நம்ம வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப நம்ம சித்தத்துக்கு வேலையே கிடையாது. சரியா? ஆமா. ஆனா இங்க இந்த இந்த ஜீவ ஒளி தோன்றும் பொழுது என்னன்னாக்கா சித்தம் வந்து நம்ம சொல்லுபடி கேட்டு நடக்கும். ஆனா ஆன்மா ஒளி தோன்றும் பொழுது சித்தத்துக்கு வேலையே கிடையாது. ஏன்னா எல்லாம் அறிவுல முடிவெடுத்துருவோம். முடிஞ்சு. அந்த மாதிரி வச்சுக்குவோம். இதுக்கப்புறம் இதை பேசக்கூடாது. பேசினா இப்ப நல்லா புரிஞ்சுது. இதுக்கப்புறம் இதை பத்தி பேசணுமா குழப்பிடும். இதெல்லாம் கஷ்டமான தமிழ் எது எப்படிலாம் இதனால புரியல. ஒன்னும் புரியும். எத்தனை படிச்சாலும் சந்தேகம் வருது. மாறி மாறி மாறி. சரி, தமிழ் தான், தமிழ் வார்த்தை தான். அகப்புற நடு. ஓகே, அது என்னது? அணிப்புற நடு. அணி நாம வச்சிருந்தது நம்ம மட்டும் தான் இருந்தது. நம்ம தான் வச்சிருந்தோம். ஓ, அணிந்து கொண்டிருப்பதா? ஆமா ஆமா. ஓ, புறநடுன்றானுங்க, அகநடுன்றானுங்க. ஒண்ணு புரியுது பாரு எப்படி பாருங்க. இதெல்லாம் வந்து முன்னாள் விளையாட்டெல்லாம் முன்னாள் வந்துடணும், பின்னால் விளையாட பாருங்க. எல்லாத்தையும் ஆண் விளையாட்டு எல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. ஆமா, அவங்க எல்லாம் சாப்பிட்டாச்சு. இது முன்னாள் விளையாட்டு விளையாடுற பாருங்க. இப்ப இந்த பாருங்க, இன்னொரு வாட்டி படிங்க. முன்னாள் வந்துடும். இதெல்லாம் படிக்கிறேங்க. படிச்சிருங்க. வந்துடும். புறநடு அதனால் புறப்புற நடுவை அறமுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. புறநடு கரணங்களின் நடுவாகிய சித்தம். புறப்புற நடு மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய பஞ்சேந்திரியங்களில் நடுவாகிய கண், அதாவது நமது பார்வை. முன்வரியில் ஜீவ ஒளியினால் சித்தமானது நம் வசம் அகப்பட்டது கூறப்பட்டது. நம்முடைய கண் பார்வையானது காமம் கலந்த பார்வையா, குரோதமான பார்வையா, கனிவான பார்வையா என்பது அகத்திலே உள்ள சித்தத்தின் செயல்பாடாகும். எனவே நம் வசம் அகப்பட்ட சித்தத்தின் விளைவு என்னவெனில் நம்முடைய கண் பார்வையானது தீயன அற்று தர்ம நீதி உருமாறு அமைத்த அருட்பெரும் ஜோதி. படிச்சுட்டு போக சொன்னேன். நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். சரிதான், அவங்க படிச்சு நான் தான் சொல்லிட்டு போனேன். புறநடு கரணங்களின் நடுவாகிய சித்தம். சரி சாமி, புறன்னா கரணம். சரியா? மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம், உள்ளம். அப்ப நடுவுல இருக்கிறது சித்தம். சரியா? முதல்ல பார்த்தது. சரி, புற நடு மெய் புறப்புற நடு மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய பஞ்சேந்திரியங்களின் நடுவாகிய கண், அதாவது நமது பார்வை. புறப்புறனாக்கா கரணங்க இந்திரியங்கள்னு அர்த்தம். அதாவது உடம்பு. அப்படின்னு சிம்பிளா சொல்லிக்குமா? கண்ணு. கண்ணு. இப்ப மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய பஞ்சேந்திரிய நடுவாகிய கண்ணு. முன்வரியில் ஜீவ ஒளியினால் சித்தமானது நம்ம வசம் அகப்பட்டதுன்னு பார்த்துட்டோம். சரியா சாமி? நம்முடைய கண் பார்வையானது காமம் கலந்த பார்வையா, குரோதமான பார்வையா, கனிவான பார்வையா என்பது அகத்திலே உள்ள சித்தத்தின் செயல்பாடாகும். அப்படின்னா ஓ, இப்ப மூப்பாயா வந்து ஒண்ணு சொல்ல வர்றாங்க.
சித்தம் வந்து இந்த ஆளு நம்மள கடுப்பு ஏத்துறான் அப்படின்னு நான் சித்த முடிவு எடுத்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப கோவத்தை கிளப்பி விட்டுருன்றீங்களா? ஓ, அப்ப சித்தம் தான் முடிவு எடுக்குது, எவன் என்ன பண்றான்ட்டு அது முடிவு எடுத்துட்டு நம்மள கிளப்பி விட்டுருது. ஆமா சமய இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பேச வேண்டியது இருக்கு. இது முடிச்சு இது பேசுவோம். எனவே நம் வசம் அகப்பட்ட சித்தத்தின் விளைவு என்னவெனில், நம்முடைய கண் பார்வையானது தீயன அற்று தர்ம நீதி உருமாறு அமைத்த அருட்பெருஞ்சோதி. சித்தம் அப்படினாக்க கண் பார்வை நியாயமாயிடும், நல்லாயிடும். கேள்வி, நான் எப்படி இது நடக்குது? தெரியாது பாருங்கல்ல, தெரியாது மேலே தானே வந்துடும். தவ அனுபவம் தான். நம் வசம் அகப்பட்ட சித்தத்தின் விளைவு என்னவெனில், நம்முடைய கண் பார்வையானது தீயனற்று தர்மநிதி. ஓ, இப்ப இது மேல இருந்து வரணும். இப்ப இல்ல, ஐயா சொல்றாரு, நான் தவம் பண்ணேன் எனக்கு வந்து ஜீவானந்தம் சொல்லுவாரு. நான் தவம் பண்ண ஜீவானந்தம் சொல்லுவாரு ஒரு பாட்டுல. கருணை நெறி உற்று வரும். என்னது? ஏன்னா சாமி இங்க வாங்க, சாமி வாங்க, இப்ப நம்ம இங்க வருவாங்க பாருங்க. இங்க வந்து ஆன்மா ஒளின்றது ஆன்மாவின் இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம். சரியா? இப்ப ஆன்மா ஒளி தோன்றும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஜீவகாருண்யமும் சேர்த்து தானே வரணும். வரும். ஆமா. அது வந்து என்ன தெரியுமா சாமி, கருணை நெறி உற்று அப்படின்னு வரும் சாமி. சார் ஞாபகம் இருக்கா அந்த பாட்டு? பாட்டுதான் சொன்னேன். பாட்டு சொன்னீங்களா? எங்க சொல்லவே இல்ல. சிற்றம்பல கல்வியை சிற்றம்பல கல்வியை கற்று கருணை நெறி உற்றேன். பாத்தீங்களா? ஸ்ரீதரன் ஐயா எடுத்து மக்கள்கிட்ட கேட்கணும் சாமி. எனக்கு கருணை நெறி உற்றுன்னு மட்டும் ஞாபகம் இருக்கு, முன்னுக்கு கற்றேன் சிற்றம்பல கல்வியைன்னு ஞாபகம் இல்லையே. கற்றேன் சிற்றம்பல கல்வியை ஏன் சாமி, இப்ப நீங்க தவம் பண்ணீங்கன்னாக்கா ஆன்மா அறிவு வழங்குச்சுன்னா, ஆன்மான்றது வந்து ஜீவகாருண்யம் அங்கதானே இருக்கு சாமி. இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் தானே. விளங்கும். சரியா? அப்ப கண்ணுல வந்து கருணையான பார்வை இருக்கும். யாரு என்ன தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு கருணைய காட்டுறதா இருக்கும். சரியா? சரி, அந்த மாதிரி நடக்கும் பொழுது இங்க வர சமயம் நம் வசம் அகப்பட்ட சித்தத்தின் விளைவு என்னவெனில், நம்முடைய கண் பார்வையானது தீயனற்று தர்ம நீதி உருமாறு அமைத்த அருட்பெருஞ்சோதி. சரியா? இப்ப சாமி, இப்ப நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம சில முடிவு எல்லாம் எடுக்கிறோம். சரியா? மனம் வந்து நினைக்குது, புத்தி வந்து விசாரிக்குது, சித்தம் வந்து தீர்மானிக்குது, அகங்காரம் செயல்படுத்துது. இப்ப என்ன பிரச்சனை சாமி? என்ன பிரச்சனைனாக்கா, நமக்கு வந்து மனதுல அறியாமைன்னு ஒண்ணு இருக்கு. இருக்குதானே? இருக்கு. அறியாமை அப்படின்னாக்கா போதுமான தகவல் நம்ம கிட்ட இல்லைன்னு அர்த்தம், தெரியலன்னு அர்த்தம். சரியா சாமி? இப்ப தெரியாத ஒரு நமக்கு தெரியாது, நம்ம கிட்ட இருக்கிற லிமிட்டடான இன்ஃபர்மேஷன் தகவலை வச்சு, அதாவது போதுமான தகவல் இல்ல, இருக்கிற கொஞ்சம் தகவலை வச்சு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம்னு வச்சுங்க. சித்த முடிவு எடுத்துச்சுனாக்கா அது எப்படி இருக்கும்? சரியா இருக்காது. அதனாலதான் காலத்துக்கு போகும்போது ஸ்டெப் போயினே போது பாருங்க. துணியா வரும்போது மன செயல்பாடு நிற்கும், மனம் அடங்கும், அப்புறம் ஆன்ம மனம் அடியே போயிடும். கொண்டாட பாருங்க காலத்துல. ஆனா இது ஒண்ணு தெரியுது சாமி,
அது விடுங்க, தவம் பண்ணி ஆகணும். நீங்க உலகத்துல என்ன முடிவா எடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்காது. ஏன் தெரியுங்க? ஏன் தம்பி சொல்லுங்க. நம்ம என்ன பார்க்கல, நமக்கு இன்னும் அறிவு விளங்கல அப்படின்னு அர்த்தம். அதான் சொல்றேன். அப்ப நீங்க எடுக்கிற முடிவு வந்து தப்பாயிருமா நல்லதாயிருமா இல்ல, அது வந்து ஒரு ரிஸ்க் தான். இப்படியே நடக்கலாம் அப்படியே நடக்கலாம். அதனால ரொம்ப ஓவரா யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ரிஸ்க் எடுங்க. அவன் தானே சாமி? ஆமா, எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்தாதான் நான் ஒண்ணு செய்வேன் அப்படின்லாம் கிடையாது. முதல்ல செய்ய வேண்டியதுதான். வல்லார் சாமி அவர் என்ன பண்ணாரு, முத நாளே வந்து கல் நாட்டிட்டு அன்னைக்கே அன்னதானத்தை போட ஆரம்பிச்சுட்டாங்க. வெயிட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாதுப்பா. ஆமா ஆமா ஆமாவா இல்லையா? ஆமா, அன்னைக்கே பண்ணாரு. அன்னைக்கே பண்ணிட வேண்டியதுதான். அந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து போதுமான தகவல் வந்து இல்ல சாமி. நம்மளுக்கு இன்னும் அறிவு விளங்கல. அப்ப சில சமயம் வந்து இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன நான் சொல்ல வர மெயினான விஷயம் அப்படின்னாக்கா, நம்ம மனசு வந்து நம்ம கிட்ட இருக்கிற தகவலை வச்சுட்டு, நம்ம கிட்ட நிறைய தகவல் இருக்குல்ல, அந்த தகவல் அது சும்மா இருக்கும்போது சாமி, நம்ம சும்மா இருந்து வச்சுங்களேன், அது கிளம்பும். சாப்பிட்ற மாதிரி அது போட்டீங்களா? ஒழிச்சு சாப்பிட்றீங்களா? ஒழிச்சு சாப்பிட்றீங்களா? ஒழிச்சு சாப்பிட்றீங்களா? என்னது ஒழிச்சு சாப்பிட்டு இருக்கேன்? சினிமா மூஞ்சி காட்டாம. ஓ, கேமரா அடிச்சிச்சா? என்னது ஒழிச்சு சாப்பிட்ற சாமி? இல்ல, சாப்பிட்றது கேமரா அடிச்சு, கேமரா அடிச்சிச்சு. கேமரா அடிச்சுன்னா இங்க ஒருத்தன் வந்து வேலையை பார்த்தான். பத்தியா? ஸ்கூலுக்கு போறான். காலையிலே பண்ற நாடகத்துக்கு ஒண்ணுல உருட்டு பேருந்து நான் ஸ்கூலுக்கு போறேன். ராத்திரியே சொல்லிடுவாரு, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போல, எனக்கு காய்ச்ச அப்படின்னு. இன்னைக்கு போட்டாரு, நாளைக்கு ஸ்கூல்லே இன்னைக்கு சொல்லிட்டாரு, எனக்கு காய்ச்ச, ஸ்கூலுக்கு போலன்ட்டாங்க. டுமாரோ want to go to school or not? Why? Fever. Fever. Go. சரி சாமி, என்ன சொல்ல வந்தேனாக்கா, நம்ம மனசுல வந்து சில சமயம் சில கவலைகள், சில வருத்தங்கள், சில பயங்கள் அது தோணும். இப்ப இந்த இதுல நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா, நம்ம கிட்ட எதிரி எவனும் கிடையாது, நமக்குள்ளேயே ஒருத்தன் எதிரி இருக்கிறான். யாருன்னா சித்தம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், 4 பேரு. இவனுங்க இந்த 4 பேர் நம்மள வச்சு செய்யாம இருக்குனாக்கா நம்ம வந்து விழிப்பு நிலையில இருக்கணும். இப்ப நமக்கு வந்து ஒரு 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 தாட்ஸ் தோணுது, அந்த தாட்ஸ் வந்து தோணிட்டு அது வந்து உண்மை மாதிரியே இருக்கும். தெரியல உங்களுக்கு எல்லாம் அனுபவம் இருக்கான்ட்டு. நம்ம உதாரணத்துக்கு சொல்ல ஒரு உதாரணம் சொல்றேன் பாரு சாமி. நம்ம ஒருத்தவங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பியிருப்போம், அவங்க நமக்கு ரிப்ளை பண்ணிருக்க மாட்டாங்க. உடனே இவர் ஒரு கற்பனைக்கு போயிருவாரு, ஏன் ரிப்ளை பண்ணல, என்ன அவங்களுக்கு பிடிக்கலையா, இல்ல எனக்கு அவங்க என்ன பிரச்சனை, ஏன் பண்ணலன்னு இவரு போட்டு மண்டைய போட்டு உடச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு கிடப்பாங்க. அவன் வந்து என்ன பிரச்சனை இருக்கிறான்டா அது நம்மளுக்கு தெரியாது. ஆனா இவர் வந்து ஒரு கற்பனை பண்ணிடுவாரு, இதனாலதான் ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் அவரு வந்து நாளைக்கு அனுப்பிவிடுவாரு, சொல்லி மன்னிச்சிருங்க, நேத்து எங்க வீட்டுல ஒரு இறப்பு, அதனால பிஸியா இருந்தேன், அதனால சொல்லுங்க என்ன விஷயம் சொன்ன. நேத்து பூரா இவர் வந்து டென்ஷனா இருந்தது என்னாச்சு சொல்லுங்க சாமி. அப்ப என்னன்னாக்கா, உன்கிட்ட அந்த லிமிட்டடான இன்ஃபர்மேஷன் வச்சு இதுதான் நீ வந்து முடிவு எடுத்து நீ ஏன் டென்ஷன் ஆகுற? இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க சாமி, worrying is equal to suffering twice. என்ன புரியுது சாமி? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு வச்சுங்களேன், அந்த பிரச்சனை எப்படியும் உங்களை வச்சு செய்ய போகுது, சரியா? அந்த பிரச்சனை வச்சு செய்யறது இருக்கட்டும், அதுக்கு முன்னுக்கு அந்த பிரச்சனைனால இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு இவனே இவனை வச்சு செஞ்சுக்குவான். இதெல்லாமே இதுல வருது.
அப்ப விழிப்புணர்வு உங்களுக்கு வரணும் அப்படின்னாக்கா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதை கடந்து போனாதான் நீங்க விழிப்புணர்வா இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க தம்பி? அதாவது அறிவுக்கு போனாதான் இவனுங்க சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காத, இதெல்லாம் அத்தனையும் பொய், இவனுங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீ என்ன பண்ணுமோ பண்ணு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இன்னொன்னு வந்து சாமி, மனதுல நம்ம தவம் பண்ணும் பொழுது தவம் செஞ்சுட்டே இருக்குமா, இவனுங்க பேசுறானுங்களா, இல்லாத கருத்தெல்லாம் சொல்றானுங்களா, அதெல்லாம் நீ கேட்க வேண்டாம், அதெல்லாம் ஒத்த காசுக்கு பிரயோஜனம் இல்ல, நீ அவன் சொல்றதை கேட்டு அவன் பின்னாடி போனனாக்கா உன்னை கொண்டு போயிட்டு எங்கேயாச்சும் விட்டுருவானுங்க, நீ தவம் பண்ண மாட்டேன். உன் கூடயே, அதாவது அவனுக்கு வந்து உன்னை உன் கூடயே வச்சுக்குவானுங்க. ஆமா தானே சாமி? அந்த அந்த விழிப்புணர்வு நம்மளுக்கு வரும். வரணும். ஐயா, எனக்கு ஒரு கருத்து இருக்கு, நான் பகிர்ந்து கொள்றேன். பகிர்ந்துக்கப்பா. இது சமீபத்துல வந்து ரொம்ப அடிக்கடி கேட்கிறேன் வள்ளலாரோட கருத்து. இந்த உலகத்தில் எதுவுமே பொருள் என கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ரொம்ப சிந்திச்சு அப்படின்றது. அது ஏற்கனவே அதை பத்தி செஞ்சிருக்கேன். இப்ப வந்து சிந்திக்கிறப்ப வந்துட்டு அது ஏற்கனவே தாட்ஸ் வந்திருக்கு, இப்ப வந்து கொஞ்சம் ஆழமா வந்திருக்கு. என்ன தாட்ஸ் வருதுன்னா, எதுவுமே இந்த உலகத்தில் பொருள்னு கொள்ளாதீர்கள். அப்ப வந்து நான் ஒண்ணு பாக்குறேன், எனக்கு வந்து இதுல பற்று இருக்கு, பணத்துல பற்று இருக்கு, வீட்டுல பற்று இருக்கு, காடியில பற்று இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப வந்துட்டு எனக்கு வந்து அது வந்துட்டு நிலைச்சிருக்கணும், அதை வந்து நல்லா பாத்துக்கணும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா அந்த வள்ளலார் சொல்றாரு, இந்த உலகத்துல எதுவுமே பொருள் என கொள்ளாதீர்கள் சொல்லும் பொழுது எனக்கு என்னமோ தோணுது என்னன்னாக்கா, அதெல்லாம் வந்துட்டு நான் சிந்திப்பது தவறு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அது ஒரு உதாரணம் வந்து எனக்கு சமீபத்துல என்ன உதாரணத்தோடு பகிர்ந்து பண்றேன், அது சரியான்னு பாருங்க. என்னன்னா, நிறைய ஐட்டம் இருக்கு நம்ம இப்ப நடைமுறை வாழ்க்கையில வந்துட்டு யூஸ் அண்ட் த்ரோ நிறைய பொருள்கள் இருக்கு. இப்ப அந்த மங்கு, பாலிஸ்டிரீன் மங்கு, இல்ல வந்துட்டு பிளாஸ்டிக் மங்கு, இல்ல ஸ்ட்ரா, எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ தான் இப்ப நிறைய வந்திருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்னாக்கா, அந்த யூஸ் அண்ட் த்ரோ வந்துட்டு நான் ப்ராப்பரா பயன்படுத்திட்டு அதை வந்துட்டு ப்ராப்பரா நான் டிஸ்போஸ் பண்ணணும், அதை வந்து த்ரோ பண்ணணும். நான் என்ன பண்றேன்னா, அதை பற்று வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நான் கீப் பண்ணிக்கிறேன், நல்லா கிளீன் பண்ணி அதை சேமித்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த என்ன சொல்ற வள்ளலார் கருத்தோட இணைத்து பார்க்கும் பொழுது அது செய்வது வந்து எனக்கு என்னமோ தவறா தோணுது. அதாவது நான் யூஸ் அண்ட் த்ரோ வந்துட்டு ஒரு அனாலஜியை தான் பாய்க்கிறேன். மீது வந்துட்டு இப்ப காடி வச்சுக்கோங்களேன், அது வந்து நான் பற்று அங்க வச்சிருக்கே கூடாது, அது வந்துட்டு நான் வந்து ப்ராப்பரா பயன்படுத்திட்டு அதை நான் மறந்துடணும். ஆனா அதே மாதிரி வந்துட்டு நிறைய இடத்துல நான் பற்று வைக்கிறதுனால, அதை பத்தி நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கிறதுனால உண்மையான பொருள் வந்து எனக்கு கிடைக்காம அழிஞ்சு போற பொருள்ல வந்துட்டு ரொம்ப எண்ணத்தையும் என்னுடைய நேரத்தையும் செலவு பண்ணி கொண்டு இருக்கிறதாக எனக்கு தோணுது. எந்த பொருள் இருந்தாலும் கண்ணால எந்த பொருள் பாக்குறீங்களோ அந்த பொருள் அழிஞ்சு விட நிலையானது இல்லைங்கிறாரு. எந்த பொருள் மேலேயும் நம்ம வந்து ஆசை வச்சா தப்பு. வாங்கி யூஸ் போட்டு வேண்டியது, அவ்வளவுதான். அந்த போட வேண்டிய பொருளை வச்சுக்கூடாது, அதனால டிஸ்போஸ் பண்ணி பண்ண சொல்றான். டிஸ்போஸ் பண்ணா வச்சது தப்பு. அப்புறம் இன்னொரு இது, அப்புறம் அதுல வந்துட்டு இது வந்து உண்மை பொருள் இந்த உலகத்துல பாக்குறது எதுவுமே உண்மை பொருளா என்னாதீங்கன்னு சொன்னதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டேன். இன்னொரு பக்கம் என்ன தோணுது, எது உண்மை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கும் பொழுது எனக்கு என்ன தோணுது, அது ஒரு உதாரணம் வந்து சமீபத்துல என்னோட நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு இதுதான். சில பேர் வந்து நம்ம கூட வேலை செய்யறப்ப வந்துட்டு கேக்குறாங்க, நான் வந்து 10 வழி சம்பளம் கொடுக்கறேன்னு சொல்றேன். அவங்க இல்ல நீங்க ஒரு 15 வழி போட்டு கொடுங்க. அப்ப வந்து நம்ம பேசுறோம், இல்ல வேணாம், நான் 10 வழி தான், எனக்கு 5 வழி சேர்த்து வைக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி சொன்ன பிறகு மனசு குத்துது. நீ வந்து 5 வெள்ளியை நீ பொருளா நினைக்கிற, ஆனா வந்துட்டு அவங்க மனசை பாரு, அவங்க மனசு வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, அவங்க மனசுல வந்து ஏங்குறாங்க, அந்த 5 வெள்ளி மேற்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாங்க, உழைப்புக்கு ஊதியம் கேட்கிறாங்க. நீ வந்து அந்த 5 வெள்ளி கொடுக்கறதுனால 5 வெள்ளி வந்துட்டு உண்மை பொருள் இல்ல, ஆனா அவங்க திருப்தி இருக்கு தெரியுமா, அந்த மன திருப்தி, அதுதான் உண்மை பொருள். அதுக்காக நீ 5 வெள்ளி மேற்கொண்டு தாராளமா கொடுக்கலாம். இந்த கருத்தை பத்தி என்ன சொல்றீங்க?
நான் கொடுக்க முடிஞ்சா கொடுக்க வேண்டியதுதான். உங்க இல்ல நிலைமை இல்ல இல்லையா? இல்ல சாமி, இல்ல இல்ல அது பையன் சொல் என்ன இல்ல இல்ல இல்ல, நான் சொல்றேன் தம்பி, நான் சொல்றேன் தம்பி என்ன சொல்றாங்கன்னா சாமி, இந்த உண்மையான பொருள் எது அப்படின்னாக்கா, மத்தவங்களுக்கு நம்ம ஜீவகாருண்யம் காட்டுறோமே அதுதான் முக்கியமான உண்மையான பொருள்னு அவர் சொல்றாரு. கரெக்ட், அதான் கரெக்ட். அதாவது இப்ப அவங்க வந்து 10 வெள்ளி 10 வெள்ளி தான் சம்பளம், அவங்க 5 வெள்ளி கொடுக்கணும். சரி ஜீவகாருண்யமா ஒரு 5 வெள்ளி எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்போம், நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே. அந்த அது கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தோணுது இல்ல, அதுதான் உண்மையான பொருளா அப்படின்னு கேக்குறான் போல இருக்கு. அப்படியா தம்பி? ஆமா, இல்ல தம்பி, அது கேட்கல, அது கேட்கல. அதுதான் ஏன் கேக்குறேன். அதாவது அந்த பணம் வந்துட்டு கண்டிப்பா நமக்கு தெரியும் பணம் வந்து உண்மை பொருள் இல்ல. அப்ப வந்து என்னோட உள்ளத்துல என்ன தோணுதுன்னாக்கா, வல்லார் நெறி பண்ணி சிந்திக்கும் பொழுது அவங்க கிட்ட கிடைக்கிற திருப்தி தான் உண்மை பொருளோ அப்படி சொல்லி ஆமா, தோணுது. அதுதான் அம்மாட்ட கூட சொல்லுவாமா, அதுக்காக நம்ம அந்த பணத்தை இழக்கலாமா, பிரச்சனை இல்ல, தாராளமா கொடுக்கலாம் அப்படின்னு. அப்ப மிந்திலாம் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம் கொடுக்கறதுக்கு. ஆனா இப்ப வந்துட்டு பரவாயில்ல, அது வந்து அதுதான் உண்மை பொருள், அதுக்காக தாராளமா இழக்கலாம் அப்படின்னு. அப்போ உனக்கிட்ட வேலைக்கு வந்துட வேண்டியதான் தம்பி. ஐயா வணக்கம். 15 வெள்ளி தான் சம்பளம். 5 வெள்ளி சம்பளமா? இல்ல இல்லைங்க, சொல்லுங்க டாக்டர், என்ன சொல்ல வரீங்க? ஏய் யூ டோன்ட் டச் எனிதிங். ஐயா வணக்கம் ஐயா, அப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கேன். சந்தோஷம் உங்களை பார்த்ததுல அன்னைக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். இல்லை ஒரு அரிமா ஐயா கேட்குறாருல, என்னன்னா இப்போ எனக்கு வந்து என்னட்ட வந்து வாரம் யாராவது காசு கேட்பாங்க. கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், கொடுக்கலன்னொன்னே அவங்க சந்தோஷம் இல்லை. என்ன நல்லா வாழ்ற மாதிரி தெரியுது, மெர்சிடிஸ்லாம் ஓட்டுறாரு, காசு கொடுக்க மாட்டாருன்னு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அரிமா ஐயா? ஐயா நான் உங்களோட உதாரணமும் சிச்சுவேஷன் என்னோட சிச்சுவேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நான் வந்து வேலை செய்யறவங்க கிட்ட சொல்றேன் ஐயா. நீங்க வந்து சும்மா பணம் வாங்குறவங்க, அதாவது போரோ பண்றவங்க சொல்றீங்களா? சார் இவரு சம்பளத்தை ஏத்தி கொடுக்குறாராம். இல்ல இப்ப நீங்க சம்பளம் நிர்ணயிச்சிட்டீங்க, 5 வெள்ளின்னு சம்பளம் நிர்ணயிச்சிட்டீங்க, ஆமாவா? ஆமா. சரி, இப்ப நீங்களா குடுக்குறீங்களா அவங்களா கேக்குறாங்களா? அதாவது சம்பளம் வந்துட்டு நானே கொடுக்குறேன். அப்ப கடைசியா வந்து வேலை செஞ்சு முடிக்கும் பொழுது இல்லையா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க அப்படி சொல்றாங்க. அதான் அவங்க கேக்குறாங்க. ஆமா, நீங்க வந்து நான் வந்து இதுக்கு வந்து 5 வெள்ளி நிர்ணயிச்சிட்டீங்க, சரியா? 10 வெள்ளி. சரி, 10 வெள்ளி நிர்ணயிச்சிட்டீங்க. ஆனா அவங்க கேக்குறாங்க. ஆமா. சரி, ஒரு ஆள் கொடுத்துறீங்க, 100 பேர் வேலை செய்யறாங்க, 100 பேரும் கேக்குறாங்க, டெய்லி கேக்குறாங்கன்னா உங்களால கொடுப்பீங்களா நீங்க? கண்டிப்பா முடியாது, என்னோட இயன்றது அந்த அளவுக்கு இல்லையா. இல்ல இது என்னன்னாக்க, நீங்களா வந்து தர்மம் பண்றது வேற, வேலையிட்டு கூலி கொடுத்துன்னு வரல. நீங்க வேலைக்கிட்டு அதுக்கு தகுந்த கூலி மட்டும் கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா கேக்குறான்னா எல்லாரும் கேட்பாங்க, பத்தாது, எவ்வளவு கேட்டாலும் பத்தாது. நீங்க கொடுக்குற கூலி வந்து தர்மமான கூலியா இருக்கான்னு பார்த்து போதும், நம்ம கவலைப்பட தேவையில்ல. எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், அவங்க கேட்டாலும் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. கருணை வேற. அதாவது இப்ப ஒருத்தர் வந்து ஐயா பசிக்குதுன்னு கேட்டா சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். சும்மாவே ஒரு 10 வெள்ளி கொடுனா நீங்க கொடுப்பீங்களா? கண்டிப்பா இல்லையா. ஏன்னா அதுக்கு காரணம் இருக்குல்ல. இது மாதிரிதான் நீங்க வந்து அவங்க கேட்கறாங்கன்றது வந்து கொடுத்து அவங்க கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. எக்ஸ்ட்ரா கொடுத்தா யார் சந்தோஷப்பட மாட்டா. ஆனா கொடுக்கறது தர்மமா நியாயமானு பார்க்கணும். அவங்க கேட்கறதும் தர்மமா நியாயமானு பார்க்கணும். அவங்க செய்யறதுக்கு தக்க கூலியா அப்படின்னு. அதாவது தர்மமா கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும் நீங்க. இதே அதான் அந்த அந்த அடிப்படையில பார்த்தோமா அது நியாயம் இல்லைன்னு தோணும். ஆனா வேலையிட்டு கூலி குறைக்காம இருந்தா சரி. அது சரியா நீங்க நிர்ணயிச்சனாலதானே அவங்க வராங்க. இந்த கூலி சரின்னு போதும்னு சொல்லிதானே அவங்க வந்து வேலை செய்யறாங்க. இல்லையா கேக்குறாங்களே போதும். நீங்க என்ன சார் சொல்லிருக்கீங்க சார்? இப்ப இந்த பையன் எனக்கு வந்து வேலை வைக்கிறான் சார், அவங்க தோட்டத்துல வந்து மல்லிகை பூ பறிக்கணும். சரியா சார்? பாக்குறேன் இது பூவெல்லாம் கொஞ்சம் ஓவர் ஆக்குற மாதிரி இருக்குது. சரி 10 வெள்ளி பத்தாது, நீங்க 5 வெள்ளியா கொடுங்க நான் கேக்குறேன். இவன் சொல்றான் இல்ல இது போதும், இவன் சொல்றான். நான் சொல்றேன் இல்ல பத்தாது அப்படின்னு நான் கேக்குறேன். அப்ப இவன் மிந்தி இவன் கொடுக்க மாட்டானா? இப்ப என்ன பண்றானா, சரி குடுத்துருவோன்னு குடுக்குறானா. அது வந்து வேலைக்கு முன்னால உள்ள டீலிங். இவர் சொல்றது வேலைக்கு பிறகு உள்ள டீலிங் சொல்றாரு. வேலைக்கு முன்னால டீலிங் சரி, அதாவது இந்த இது வேலை இவ்வளவுதான் அப்படின்னு 2 பேர் பேசி முடிச்ச பிறகுதான் நீங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. சரி நான் ஏத்துக்கிறேன், நானும் கொடுக்குறேன்னு.
இல்லையா? டேய் தம்பி, வேலைக்கு முன்னாடி உள்ள டீலிங்கா இல்ல வேலைக்கு பின்னாடி உள்ள டீலிங்கா? ஏதோ சொல்லி இப்ப இப்ப சும்மா வச்சுக்கோங்களேன். அவரு சொன்னது வேலைக்கு பிறகு உள்ள செல்வா, டீலிங் இல்ல சார், கொடுத்தா இல்ல சார். சந்தோஷப்படுறாங்கன்னு. இருங்க நான் சொல்லிடுறேன். அது நீங்க கேக்குற கேள்வி எனக்கு புரியுது. இப்ப பாருங்க, ஒரு சும்மா உதாரணம், அன்னைக்கு வேலைக்கு வந்தாங்க. வேலைக்கு வந்துட்டு நான் 20 சொன்னேன், மனசுல நிர்ணயிச்சுக்கிட்டேன். அப்ப அவங்க வேலை செய்யறத பார்த்தோன்னா ரொம்ப தூசி, அப்புறம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு வேலை செஞ்சு முடிச்ச பிறகு சரி கொஞ்சம் கூட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றப்ப நான் சரி 10 மேலே கொண்டு கொடுக்குறேன். ஏன்னா அதுல எனக்கு நியாயமா இருந்துச்சு. இல்ல கூட்டி கொடுப்போம்னு நீங்க நினைச்சீங்களா? முதல்ல அவங்க கேட்டாங்களா? அவங்களும் கேட்பாங்க, நானும். இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. முதல்ல நீங்க கொடுக்கணும்னு நினைச்சிட்டீங்களா இல்ல அவங்க கேட்ட பிறகுதான் உங்களுக்கு தோணுச்சா? ஓகே, அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து நான் நினைச்சேன். ஆனா பெரும்பாலும் வந்து அவங்க கேட்பாங்க. சோ அப்ப வந்து நியாயமா பட்டுச்சுன்னா நான் கூட்டி கொடுப்பேன், நியாயமா படலன்னா இல்ல இன்னொரு நாளைக்கு வேற வேலைக்கு. இல்லையா, நீங்க கொன்றாவா இருக்கு. நீங்க முதல்ல சொன்னது வந்து அவங்க கேட்டான்னு சொன்னீங்க. இப்ப வந்து நீங்க தோணுச்சுன்னு செய்யுங்க. உங்களுக்கு தோணிருச்சுன்னா உங்களுக்கு தெரியுது. இல்ல தோணுச்சுன்னா உங்களுக்கு தெரியுது அந்த வேலை. இல்ல உங்களுக்கு தோணுச்சு. இல்ல நான் இப்ப சொன்ன சிச்சுவேஷன் வந்துட்டு அந்த சிச்சுவேஷன் வந்துட்டு நானே நினைச்சேன். ஆனா மத்த சிச்சுவேஷன் வந்து அவங்களே கேட்பாங்க. இல்ல நீங்க முதல்ல ஏதாவது ஒரு சிச்சுவேஷன், இல்ல ஹைபோதீசிஸ் வந்து ஒண்ணுதான். முதல்ல ஒரு சிச்சுவேஷன் எடுத்து டிஸ்கஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அப்புறம் தான் நீங்க அடுத்த சிச்சுவேஷன் எடுத்து க்ளோஸ் பண்ணணும். நீங்க ரெண்டும் வேற வேற, அது வேற இது வேற. நீங்க வந்து ரெண்டையும் ஹைபோதீசிஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியாது. ஹைபோதீசிஸ் வந்து வேலை கொடுக்குறீங்க, அத கேக்குற சிச்சுவேஷன் வருமே. கேக்குற சிச்சுவேஷன் வந்து நான் யோசிச்சுட்டு அவங்க ஓகே, அதாவது அவங்க செஞ்சதுக்கு நியாயமா இருந்துச்சுன்னா யோசிச்சு பார்ப்பேன் ஒரு 5 நிமிஷம். சரி நான் இவ்வளவு கூட்டி கொடுக்குறேன், ஆனா அடுத்த இந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு அதான் ஆக்சுவலி அது ஓகே. அதாவது வேலை செய்யும் போது அவங்களுக்கும் தெரியாது இந்த வேலை வந்து எவ்வளவு பலுவான வேலைன்னு. வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தெரியும், அடடா இவ்வளவு கஷ்டமான வேலையாச்சு, ரொம்ப அதாவது நம்ம கூலி குறைவா பேசிட்டோமோ அப்படின்னு நினைச்சு அவங்க கேட்கும் போது நமக்கு நியாயமா பட்டுச்சுன்னா ஓகே சரி. ஏன்னா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில சும்மாவே கேட்பாங்க வேலை. அதாவது சும்மா நீங்க ஆட்டோல இறங்கணுன்னே ஒரு 10 ரூபாய் கூட்டி கொடுணுவான். சோ அது என்ன இது வந்து பழக்கமாச்சு. நான் ரோடு கிராஸ் பண்ண என்ன பார்த்து கை நீட்டுவாங்க. அதாவது இதே கவனமா இருக்கணும். இந்த உலக வாழ்க்கையில இருந்து நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. மனிதர்கள் வந்து பல வகையா இருக்காங்க. நம்ம தர்மம் கருணைன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கெல்லாம் நாம் கருணையா இருக்குன்னு சொல்லி கொடுத்து நான்லாம் இழந்துட்டேன் ரொம்ப. இப்பெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்ல, முடியாது, அவ்வளவுதான். வாரம் ஒரு ஆள் கேஸ் கேட்பாங்க, வாரம் கேட்பாங்க. என்கிட்ட கேட்கறான்னு எனக்கு தெரியல. சோ முடியாது, அவ்வளவுதான். ஒரே வார்த்தை முற்றுப்புள்ளி வச்சாச்சு. ஆனா அவங்க எப்படியாவது காசு கிடைச்சிடும் அவங்களுக்கு. அனுபவத்துல பேசுறீங்க. ஆமாய்யா, அனுபவம் தான் ஐயா. இங்க தியோரின்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அனுபவம் தான். கருணைன்றதெல்லாம் வந்து பட்டாச்சு, எல்லாம் தாண்டியாச்சு. சரிங்க, நல்லது. நீங்க வந்து ஆட்டோ டாக்ஸி எது வச்சாலும் சரி சார், லேட் ஃபிக்ஸ் பண்ணாத மாதிரி அது சொல்லலாம் இல்லையா? ஏறும்போது போட்டு விடுவாங்க. ஏறும்போதே நான் டாக்ஸி புக் பண்ணல போகிறதுக்கு, வெளியே போகிறதுக்கு. சரி, புக் பண்ண ரேட் வந்துடும், இவ்வளோ அமௌண்ட் வந்துடும். சரி, நம்ம ஏறும்போது 50 போட்டு விடுவோம் சார் சொல்லலாம் டிரைவர் ஏறும்போதே. இல்லைன்னா போயிடலாம். ஆமா, இப்ப என்ன சொல்லுவீங்க அதுல இருந்து? டிப்ஸ் வந்து அது வேலை ஓட்டிலாம் பார்க்கவே இல்லை. அவங்க வந்து ஊபர்ல வந்து ஃபிக்ஸ் பண்ண ரேட்டை இந்த இடத்துக்கு போது இப்போ லேட்டாக 250 ஃபிக்ஸ் பண்ணுறான். நான் பார்த்துட்டு நம்ம பண்ணி ஏற போகும்போது சார் அது தப்பு சார். ஆமா சரவணா, இது இப்ப இந்த போன வாரம் இதான் நடந்துச்சு ஊர்ல. நானு அதாவது போன் அடிச்சோடனே 50 ரூபாய் 100 ரூபாய் கூட கொடுத்தா வர லாக் பண்ணியாச்சு. காடி வந்துகிட்டு இருக்கு. லாக் பண்ண பிறகு கால் பண்ணி 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியாது, இல்லைன்னா கேன்சல் பண்ணுன்றான் நம்மள. இல்லையா, நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாமே சார், இவன் அப்படி கேட்கறான் அப்படின்ட்டு ஆப்ல கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதா? இது கேன்சல் அதெல்லாம் தான் இப்ப ஊர்லயும் அப்படியே ஆகி போச்சு எல்லாம். இல்ல மலேசியா அப்படி இல்லையா சார், கேட்க மாட்டாங்களே. இங்க இல்ல அங்க வந்து கேக்குறாங்க 50 ரூபாய் 100 ரூபாய் கேட்டானாக்கா போட்டுற வேண்டியதான். இவன் எக்ஸ்ட்ரா கேக்குறான், என்ன ரெண்டு போட்டு விட்டுற வேண்டியதான், முடிஞ்சு ஆப்பு அதோட.
ஆனா கிராப்ல வந்துட்டு அது ஆல்ரெடி அது டிஃபால்ட்டா ஒரு 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 சிஸ்டம் இருக்குன்னா டிப்ஸ் குடுக்குறதுன்னு சொல்லிட்டு இருக்கு. அது அது இருக்கு ஒரு 4 எக்ஸ்ட்ரா. அது வந்து ஓ, நம்ம அப்படியா விருப்பப்பட்டு அப்படியா கொடுக்கறது. இருக்கா? இவன் எப்படி கேட்க ஓ. முடியும்? இல்ல டிப்ஸ் கூட முதல்ல கேக்குறான், ஆ. முதல்ல போடுறான், டிப்ஸ் தப்பான்னு போடுறான். ஓ. அப்படிதான் காடி வராது. இப்ப இது கருணையா என்னது? இப்ப அவர் சொல்றது கூட கொடுக்கலாமா வேண்டாமா? இல்லன்னா காடி வராது. அதான் காடி வராது. எப்படியா அதிகமா கொடுக்கலாம்? உங்க உங்க படி பார்த்தா கொடுக்கலாமா? எனக்கு இது என்ன தோணுதா தவறுன்னு தோணுது. லஞ்சம் கொடுக்குற மாதிரி. இல்ல இல்ல லஞ்சம் இல்ல, டீலிங் கேக்குறேன். டீலிங் பண்றான். இப்ப கொடுத்தா வரேன், கொடுக்கலாம் வரல. எனக்கு இது எடுத்த உடனே தவறுன்னு தோணுது. செய்ய மாட்டேன். தவறு காடி நடந்து போகணும் சார். ஐயா, இந்த தவறுன்றது வந்து நான் ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கலாமா? இந்த ஊருக்கு வந்த இந்த 2 நாள் அனுபவம் கொஞ்சம் மேபி டைம் எடுக்கும். சொல்லுங்க. நாகவல்லி கொஞ்ச நேரம் இருக்கு, நான் நீங்க கேளுங்களேன் கொஞ்ச நேரம். இல்ல சொல்லி ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதான் என்னன்னா ஐயா, நாங்க ஜவாது மலை போயிருந்தோம்யா. ஜவாது மலையில வந்து பழங்குடியினர் மக்கள் ஸ்கூல் இருக்கு. நம்ம இங்க இருந்து அந்த நம்ம குரூப்ல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் எஜுகேஷன் ப்ரோக்ராம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஃபியூ இயர்ஸா, கொஞ்சம் அங்குள்ள எக்ஸ்ட்ரா ஆசிரியர்களுக்கு. அப்ப போனப்ப அங்க வந்து இன்னும் ஒரு நாள் காலையில போயிட்டு ஈவினிங் தான் வந்தோம். ஸோ அங்க என்னன்னாக்க ஒரு 84 மாணவர்கள் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஒரு ஆசிரியர் தான், அவர் தான் பெரிய ஆசிரியர், அவர் தான் டீச்சர், அவர் தான் பிரின்சிபல், அவர் தான் வாத்தியார். இது தமிழ்நாடு அரசாங்கம். மலேசியாவில் 30 பிள்ளைங்களுக்கு 8 ஆசிரியர் இருக்காங்க. மலேசியாவில் 30 பிள்ளைங்களுக்கு 8 ஆசிரியர் இருக்காங்க. அங்க 80 பிள்ளைங்களுக்கு ஒரே ஆசிரியர் தான் அரசாங்கம் கொடுக்குற சம்பளம். அப்புறம் இன்னொரு அகரம் அப்படின்ற ஒரு அசோசியேஷன் வந்து அவங்க சூர்யா கீழே வந்து ஒரு ஆசிரியர் கொடுத்து அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க. இன்னொருத்தர் இருக்காரு. இன்னொரு என்ஜிஓ வந்து ஒரு ஆசிரியரை கொடுத்துருக்காங்க. அவருக்கு 6 மாசமா சம்பளம் கொடுக்கலாம் அந்த என்ஜிஓ. இப்ப நம்ம வள்ளலார் சார்பா அவங்க யானகிராம திருவண்ணாமலையில் சார்பா வந்து 8 ஆசிரியர்களை கொடுத்துருக்காங்க. அவங்க இப்ப நம்ம கொஞ்சம் ஸ்பான்சர் பண்றோம். அவங்க ஈவினிங் டியூஷன் வரைக்கும் எடுக்கிறாங்க. ரொம்ப குறைஞ்ச சம்பளம் தான், 2000 ரூபாய் 5000 ரூபாய்க்குள்ளதான் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் டோட்டலா. அதுலயும் அங்குள்ள பஞ்சாயத்து தலைவர் என்ன கேக்குறாரு, உங்களுக்கு எல்லாம் வந்து காசு வருது, உங்க 8 பேருக்கும் ஆளுக்கு 300 ரூபாய் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறாராம். இது என்ன கருணை? நம்ம இங்க ஒரு நாளைக்கு ஒரு வள்ளின்னு பிடிச்சி எல்லாத்துக்கிட்டையும் வாங்கி அங்க அனுப்புனா அவங்களுக்கே சம்பளம் வந்து கொஞ்சம் 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுக்குற சம்பளத்துல 300 வள்ளி வாங்கி கொடுன்னு 8 பேர்த்துக்கிட்டையும் அவர் பிரச்சனை கொடுக்குறாராம். என்ன சார் அநியாயமா இருக்கு? எல்லா தரப்பும். அது மட்டும் இல்ல, அங்க அந்த இலவச சாப்பாடுக்கு சமையலுக்கு 2 பேரு, ஒரு ஆள் தான் சமைச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு ஆளை காணோம். ஒரு ஆள் எங்கன்னு கேட்டா பேர் இருக்கு, பாடி இல்ல. அது வந்து எம்எல்ஏவோட பேர் போட்டுக்கிட்டாரு, யாரோ சொந்தக்காரன் பேர் போட்டு காசு அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்க ஆள் இல்ல, ஒரு ஆள் தான் சமைக்கிறாங்க. அவ்வளவுதான். இது என்னையா கருணை, என்னையா நாடு, என்னையா அநியாயம், என்ன எவ்வளவு அநியாயமா இருக்கு? என்ன சார் என்ன செலவு இருக்காது அவருக்கு? ஓ அப்படி சொல்ல வரீங்களா? நியாயமா பேசுறீங்க நீங்க. அவர் மனுஷன் தானே. ஓ அப்படி வரீங்களா? அவருக்கும் சேர்த்து கொடுங்க, அவர் உங்களுக்கு பிரச்சனை சால்வ் பண்ணி விடுவார்ல. அந்த பிள்ளைங்க 7வது 8வது படிக்கிறாங்க, இன்னும் படிக்க, அந்த கோவிட்ல உள்ள பிள்ளைங்க படிக்க முடியல, படிக்க தெரியல, அவ்வளவு பிரச்சனைகள். உட்கார நாற்காலி மேஜ வசதி இல்ல. ஆனா அவ்வளோ பணம் வந்து டீல் ஆகுது, ஆனா எதுவுமே போய் சேரல. இப்ப இது என்னன்னு சொல்றது? இதுதான் இந்தியன் கவர்மெண்ட். ஐயோ, இங்க பரவாயில்லையா? மலேசியால எவ்வளவோ பரவாயில்ல, இங்க எடுத்துக்கிட்டாங்க. சரியா? நானு வேற ஏதோ இங்க பாருங்க, எலெக்ஷன் பாருங்க. முதல்ல ஒருத்தர் என்ன பண்ணலாம், லேடிஸ் எல்லாம் பஸ்ல ஃப்ரீ சொன்னான், பஸ் லேடிஸ் ஃப்ரீ சொன்னான் டிஎம்கேல. என்ன சொல்றாங்க தெரியுமா? ஜென்ஸு ஃப்ரீன்னு சொல்லலாம். இப்ப ஜென்ஸு ஃப்ரீயா போகலாம் பஸ்ல சொல்லலாம். புது கட்சி ஒன்று விஜய் புது கட்சி வந்துருக்குது. இந்தியாவில் தமிழ்நாடுல எங்க போனாலும் ஃப்ரீன்டான். ஆனா பஸ் போல இல்ல. இப்ப வந்து பஸ் தமிழ்நாடு போனாவும் ஃப்ரீ, ஜென்ஸ் லேடிஸ் எல்லாரும் ஃப்ரீன்டான். எப்படி நடக்கும்? அதுதான் நல்லா சொல்றேன். சார்
அப்புறம் 6 சென்டர் ஃப்ரீ, எல்லாருக்கும் கேஸ் சென்டர் ஃப்ரீக்கலாம். எப்படி முதல்ல தானுங்க எல்லாருக்கும் லேப்டாப் கொடுத்தான், கிரைண்டர் கொடுத்தான், டிவி கொடுத்தான், எல்லாம் இலவசம். ஓட்டு வராங்க. ஓட்டு வர்றது எல்லா லேடிஸுக்கும் 1000 ரூபா பணம், 1000 ரூபா பணம் எல்லா லேடிஸுக்கும். அது ரொம்ப அநியாயம். சரியா, நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் அப்படியே கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. இதுக்கு மேல ரிசர்வ் பண்ண முடியாது. இங்க ஒருத்தர் வந்து வாங்க சாப்பிட போலான்னு கூப்பிட்டு இருக்காங்க. சரணையா, ஒரே அந்த மன புத்தி சித்தம் அகங்காரம்ல இருக்குல்ல, அத மட்டும் சொல்லிருங்க ஐயா. இப்ப மனம் வந்து யோசிக்கிறது, புத்தி தீர்மானிக்கிறது, நினைப்பது, ஒரு நினைப்பது யோசிக்கிறது இல்ல, ஒரு நினைப்பு தோணுது இல்ல, 70,000 நினைப்பு தோணுது இல்ல ஒரு நாளைக்கு, அந்த நினைக்கிறது எல்லாமே மனம்தான். அந்த நினைச்ச அந்த ஒரு தாட்ஸ் இருக்குல்ல, ஒரு சிந்தனையை எடுத்து சித்தம் வந்து புத்தி வந்து நல்லதா கெட்டதான்னு விசாரிக்குது. விசாரிச்சிட்ட பிறகு சித்தம் வந்து முடிவெடுக்குது, இதை செய்யுமா வேணாமான்ட்டு. அகங்காரம் செயல்படுத்துது. அகங்காரம் செயல். அப்ப வந்து மனம் வந்து நினைப்பது, புத்தி தீர்மானிக்குதா? விசாரிக்குது. விசாரிப்பது. சரி, சித்தம் தீர்மானிக்குது. சித்தம் தீர்மானிக்குது. இப்ப வள்ளலார் வந்து எதனால சித்தத்துக்கு வந்துட்டாருனாக்கா, மனதை வந்து நீங்க நினைக்கிறத நிப்பாடிக்கிட்டு எல்லாம் இருக்க முடியாது, அது வேலையை அது பார்க்கும், அது நினைச்சிட்டு போட்டோம். ஆனா நீங்க சித்தத்துல வந்து கைய வைங்க, ஏன்னா அதுதானே முடிவு எடுக்குது. அங்க நீங்க வந்து நின்றுகிட்டு அறிவு அங்க கொண்டே வைங்க. மனம் நினைக்கிறது நீங்க வந்து கவனிச்சுட்டு இருக்க முடியாது, ஏன்னா அது ஏகப்பட்டது நினைச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா சித்தம் வந்து செயல்படுத்துறது வந்து ரொம்ப இருக்காது. ஒண்ணுதான் நம்ம செயல்படுத்த முடியும் ஒரு நேரத்துல. அப்ப என்னன்னாக்கா, சித்தத்துல நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு, அதாவது கையான்னு கத்திக்கிட்டு கமைதியாரு பசி எடுத்துச்சு நினைக்கிறேன் இல்ல. அப்ப சித்தத்துல வந்து நம்ம நின்றுகிட்டு அங்க பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, அடுத்தது வந்து வேணா ஏற்படாதுல்ல. அதனால அப்படி சொல்லி பார்க்கணும். என்ன சாமி கரெக்டா சொல்றேன்னா? ஆனா அப்ப வந்துட்டு நம்ம மனம் வந்துட்டு நிறைய ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் நினைக்குது வச்சுக்கோங்களேன், நினைக்குது. அப்ப வந்துட்டு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அப்ப வந்துட்டு அது ஆயிரக்கணக்கு நினைச்சாலும் அந்த புத்திக்கு போறது ஒண்ணுதான் போகுது. இல்ல அப்படி சொல்ல முடியாது. எதை நீ போக்கஸ் பண்றியோ அதுல போகும்ல. எது உன்னோட உணர்ச்சியை டச் பண்ணுதோ அதுதானே செயல்படுத்துவ. எதை நீ செயல்படுத்த போறிய? இப்ப உதாரணத்துக்கு சண்டே இருக்கு, சண்டேல வந்து 1000 சிந்தனை வரலாம், அதுல ஒண்ணுதானே நீ சூஸ் பண்ணி செயல்படுத்தலாம்னு முடிவு எடுப்ப. சண்டேக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பல சிந்தனைகள் வரலாம். சில சமயம் என்ன பண்ணே தெரியாது, குழப்பமா இருக்கும். அப்ப சித்தத்துக்கு முடிவு எடுக்க முடியல, புரியுதா? புத்தி வந்து என்ன சொல்லுது, இது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே, சித்தத்தையே குழப்பி விட்டுருக்கீங்க. நன்றிங்க ஐயா, நன்றி. போட்டா பாத்தீங்களா? ஐயா ஒண்ணு கேட்டுக்கிறேன். நிறைய பேர் சொல்றாங்க, நம்ம இப்ப மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் மனதுல நினைக்கிறது, நம்ம மனதுல நினைக்கிறத வந்து குறைக்கணும்னா மூச்சை குறைக்கணும்னு சொல்றாங்க. மூச்சு வந்து நிதானமா விட்டாக்கா அந்த நினைவுகள் வந்து குறையும்னு சொல்றாங்க. இது உண்மையா இல்லையா? மூச்சு வந்து மூச்சு குறையும். புரியல, என்ன சொன்னீங்க? மனசு தாட்ஸ் குறைச்சா மூச்சு குறையும். தலைகீழ சொல்றாங்க. அப்ப மூச்சு குறைச்சா தாட்ஸ் குறையும்னு அவசியம் இல்லை, ஆனா தாட்ஸ் குறைஞ்சுன்னா மூச்சு குறைஞ்சிரும். ஓகே, பாருங்க. சரிங்க. முடிச்சிடலாமா?
முடிச்சுக்கோ. ம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலாதி திருள்ளே தலாம். ராமலிங்காபயம் ராமலிங்கம் ராமலிங்கம். நன்றி ஐயா. எல்லோருக்கும் நன்றி வணக்கம். எல்லோருக்கும் நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி வணக்கம்.